Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 11ல் இருக்கக்கூடிய 6 AI ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first one பார்த்தோம்னா விண்டோஸ் 11ல் இன்பில்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு AI அசிஸ்டன்ட் தான் இந்த Copilot. என்ன விதமான கான்வர்சேஷன் ஸ்டைல் நமக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். மோர் க்ரியேட்டிவாக வேணுமா, இல்லை ப்ரிசைஸாக வேணுமா, இல்லை உங்களுக்கு பேலன்ஸ்டாக வேணுமாங்கிறத இங்கே செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்டுக்கலாம். ரைட், அ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் ஃபார் வெட்டிங் ஆனிவர்சரி டு மை சிஸ்டர். ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தா போதும். ஆஸ் லைட் ChatGPT நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான விஷயங்களை இங்கே கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜென்ரேட் ஆன இந்த கான்டென்ட்டை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி எங்கே வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்தில் கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட் அன் இமேஜ் அண்ட் ஈவன் ஆட் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நாம் இப்போதைக்கு ஒரு இமேஜ் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை குறித்து நம்ம என்ன வேணுமோ என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் சிம்பிளாக இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கேட்குறேன். ஜஸ்ட் வாட்ஸ் இன் திஸ் இமேஜ், ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த இமேஜை அனலைஸ் பண்ணி அந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஃபைன், இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் ஃபர்தராக நம்ம இன்னுமே அந்த கான்வர்சேஷனை கொண்டு போகிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் லேர்ன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் எந்த சைட்டில் இருக்கோ அந்த சைட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இமேஜை உங்கள் சிஸ்டமில் இருந்து அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குற ஒரு இமேஜோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணியும் அதில் என்ன இருக்குன்றதை தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சிஸ்டமில் இன்பில்டாகவே இருக்கக்கூடிய ஒரு AI அசிஸ்டன்ட் எதை வேணுமோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி ஒரு நியூ டாபிக், ஒரு நியூ கான்வர்சேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு நியூ டாபிக் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும். அப்போ ஒரு புது டாபிக், மறுபடியும் நமக்கு ஒரு புது கான்வர்சேஷனை நீங்கள் தாராளமாக தொடர்ந்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற விண்டோஸ் 11 சிஸ்டமில் இன்னுமே இந்த Copilot இல்லைங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலைன்றது அர்த்தம். ஜஸ்ட் ஸ்டார்ட்டில் போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு டாப் ரைட்டில் விண்டோஸ் அப்டேட் இருக்கும். ஸோ என்ன அப்டேட் அவைலபிளாக இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டாஸ்க் பாரில் இந்த Copilot ஐக்கன் பார்த்தீங்கன்னா இருக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் பாரோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அங்கே நமக்கு Copilot ப்ரிவ்யூ அப்படிங்கிறது எனேபிள் பண்ணி இருக்கணும். இல்லைனா அதை தயவு செஞ்சு அங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி, செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்னிப்பிங் டூலில் இருக்கக்கூடிய AI ஆப்ஷன் தான் டெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ், அதாவது OCR. ஸோ ஒரு நியூ ஸ்க்ரீன்ஷாட் நம்ம கேப்சர் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையோ இல்லை இமேஜையோ ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த இமேஜை ஜஸ்ட் நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு நியூ ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கேப்சர் பண்ணுறேன். கேப்சர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம்லேயோ இல்லை டாப்லேயோ பார்த்தோம்னா இந்த டெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். கிளிக் பண்ண உடனே ஏஐயே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இங்கேருந்து இந்த டெக்ஸ்ட்டை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஈவன் காப்பி ஆல் டெக்ஸ்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒருவேளை நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற இம்போர்ட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ண அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இமெயில் அட்ரஸஸ் இல்லை ஃபோன் நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ரிடாக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பிளாங்க் அவுட் பண்ணி பிளாக்ல நீங்கள் ரிடாக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா பெயிண்டில் நமக்கு Cocreator. ஸோ இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு AI ஜெனரேட்டட் இமேஜஸை இங்கே நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஜெனரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொடுக்கலாம். ஸோ என்ன இமேஜ் வேணுமோ அதுக்கு ரிலேட்டடான டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு பிக்சல் ஆர்ட், டிஜிட்டல் ஆர்ட், ஈவன் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எப்படி வேணுமோ அதெல்லாம் ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ரியேட் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ஒரு AI ஜெனரேட்டட் இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே நமக்கு என்ன மாடல் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா DALL-E 3 மாடல் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம நல்ல ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும். ஸோ நமக்கு 3 வேரியண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்தாச்சு. ஸோ எது வேணுமோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பெயிண்ட்லேயே இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இன்கேஸ் ஃபர்தராக ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம், மாடிஃபை பண்ணணும்னா. இல்லை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த இமேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய மோர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்து தாராளமாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா சேம் இதே பெயிண்டில் இமேஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ரிமூவ் பேக்ரவுண்ட். ஸோ கேன்வஸில் எந்த இமேஜ் இருந்தாலும் சரி ரிமூவ் பேக்ரவுண்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது ஏஐ இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை பர்ஃபெக்டாக க்ளீனாக பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி தந்துடும். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, பட் அந்த இமேஜில் பேக்ரவுண்டை கொஞ்சம் பிளர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அப்டேட்டட் உங்கள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் நம்ம சிஸ்டமில் இன்பில்டாகவே ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அப்படி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஃபோட்டோஸில் ஓப்பன் ஆகலை, வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் ஆகிட்டுருக்குன்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ நமக்கு அந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஓப்பன்ஸ் வித் ஃபோட்டோஸில் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஓகே, செட் டிஃபால்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இமேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் இ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணாலும் சரி, இல்லை மேலே நமக்கு எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. எடிட் இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நமக்கு ஒரு சில வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, பேக்ரவுண்டில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். அப்போது ஏஐ இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி இந்த இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணி வச்சிரும். இப்போது இந்த இமேஜை இந்த பேக்ரவுண்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை ரிமூவ் பண்ணணும், இல்லை பிளர் பண்ணணும். 3 ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு பிளர் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ பிளரோட இன்டென்சிட்டி லெவல் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஈவன் பேக்ரவுண்ட் ப்ரஷ் டூல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆட், சப்ட்ராக்ட், ஃபோட்டோஷாப்பில் எப்படி செலெக்ஷனுக்கு ப்ரஷஸை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரஷ் டூல் அவ்வளோ அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஓகே, பிளர் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணதோடு நிறுத்திடாமல் மேலே நமக்கு சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஆஸ் அ காப்பியாக வேணுமா, இல்லை சோர்ஸ் இமேஜோடவே நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களாங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்து என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா விண்டோஸ் 11 இன்பில்டாகவே நமக்கு கிளிப்சாம்ப் அப்படிங்கிற ஒரு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிப்சாம்ப் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் சைன்இன் பண்ணலன்னா சைன்இன்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நியூ வீடியோ ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ரைட்டில் பார்த்தோம்னா கிரியேட் அ வீடியோ வித் ஏஐ. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆட்டோ கம்போஸ். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மீடியா ஃபைல்ஸை கொடுத்தோம்னா அதுவே ஒரு யூனிக்கான வீடியோவை நமக்கு கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தந்துடும். ஸோ அந்த ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டைட்டில் ஆஃப் த வீடியோ இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஃபேமிலி ட்ரிப் 2024 அப்படின்னு ஒரு டைட்டில் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். நமக்கு தேவையான மீடியாஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டவுன்லோட்ஸில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ பிக்சல்ஸ்லேருந்து எடுத்த நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ட்ராக் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிளிப்சாம்பில் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மீடியாஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் நம்ம கொடுத்தோம்னா ஸோ அப்போ நமக்கு செகண்ட் ஆப்ஷன் ஸ்டைல். ஸோ நம்மளுடைய க்ரியேட் ஆக போகிற வீடியோ என்ன ஸ்டைலில் நமக்கு தேவைங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளேஃபுல்லாக வேணுமா அப்படிங்கிறது இங்கே ஒரு சில சஜஷன்ஸ் வரும். நமக்கு தேவைன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், தம்ஸ் அப் யூஸ் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை சூஸ் ஃபார் மீன் கொடுத்து நீங்களே அந்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம், விட்டுடலாம். ஓகே, பட் நமக்கு ப்ளேஃபுல்லாக வேணாம் அண்ட் எடிட்டோரியலாக பார்த்தீங்கன்னா தேவை. அதே மாதிரி கிளாசிக்காகவும் பார்த்திங்கன்னா இருக்கணும், போல்டாக வேணாம் அவசியம் இல்லை, எலிகண்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்கணும், அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வின்டேஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆர்கானிக்காக தேவை, டைனமிக்காக வேண்டாம், மினிமலாக தேவை. ஸோ இப்படி உங்களுடைய ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கொடுங்க. கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்கிற வீடியோஸ்லேருந்து எனக்கு ஒரு ஒன் மினிட் வீடியோ வந்தால் போதும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், 1 மினிட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். இல்லை ஃபுல் லென்த் வேணும், இல்லை 30 செகண்ட்ஸில் வேணும், அதுவே உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணும், லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா, இல்லை நீங்கள் போர்ட்ரேட்டாக வேணும்னா போர்ட்ரேட்டாக என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. நமக்கு லேண்ட்ஸ்கேப்பாக தேவை அண்ட் ஒரு நிமிஷத்துக்கு அந்த வீடியோ இருந்தாலே போதும். ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும். அதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் ஃபைனலாக எக்ஸ்போர்ட்டில் வீடியோவில் இருக்கக்கூடிய மியூசிக்கை நீங்கள் மாற்றணும், இல்லை இப்போ வந்திருக்கிற ப்ரிவ்யூ, இப்போ ஜெனரேட் ஆகிருக்கிற இந்த வீடியோ உங்களுடைய டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எனக்கு வேறு மாதிரி வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் அ நியூ வெர்ஷன் கொடுக்கலாம். ஸோ அப்போ அதே தான் நமக்கு சேம் மீடியா ஃபைல்ஸை பேஸ் பண்ணி வச்சு நமக்கு இன்னொரு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ஏற்ற வரை கிடைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை மாற்றி எடுத்துக்கலாம். இல்லை பின்னாடி நீங்கள் ஸ்டைலில் போய்ட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலை மாடிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரிதான்.
அண்ட் கீழே நமக்கு ஃபைனலாக 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எக்ஸ்போர்ட், இன்னொன்று எடிட் இன் டைம்லைன். எடிட் இன் டைம்லைன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு எடிட்டிங் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடும். இன்னும் நீங்கள் ஃபர்தராக எடிட் பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஒர்க் ஸ்பேஸ் என்ன பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டைம்லைனோட பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ விண்டோஸ் 11 இந்த 6 ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.